Hi, I am Amna from IPCS Automation Coimbatore branch. Now I am going to explain you product searching event in Python. Now it is my platform. Then I just included many products in my SQLite DB. So already I told how to make modules. So using command to make modules. So if you want to shortcut, have to use tools menu and select run manage.py task. இந்த மெனுல நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம் வித்தவுட் python manage.py keyword. So here I want to create a new module. Just here எல்லா ஆப்ஷன்ஸுமே drop downலயே கொண்டு வரும். So start app, then app name. App name, I mean project name, small means small. Just enter. என்டர் பண்ண உடனேயே நமக்கு ஒரு மாடியூல் ஒன்று கிரியேட் ஆகும். இதான் மாடியூல் கிளிக் பண்ணுறதுக்குண்டான ஷார்ட்கட் மெத்தட். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு மாடியூல் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ப்ராடக்டில் வந்துட்டு நிறைய ஃபீல்ட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் நேம், பிராண்டு, ஒரிஜினல் ப்ரைஸ், ஆஃபர் ப்ரைஸ், ஸ்மால் நேம், தென் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், ஷாப் ஃப்ளோர் நம்பர், ஷாப் நம்பர், லைக்வைஸ். இது எதுக்காக அப்படின்னா அமேசான் வெப்சைட்லலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி எப்படி கொண்டு வரணும், எப்படி ஃபில்டரிங் பண்ணணும், அந்த ஈவெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாஸ்க் வந்து பண்ணியிருக்கேன். இது எப்போவுமே வந்து மாடல்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மாடியூலில் வந்துட்டு செட்டிங்ஸில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாடியூலை வந்துட்டு செட்டிங்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். தென் வந்து செட்டிங்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணவே வந்துட்டு அதோட யூஆர்எல்ஸ்லேயே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இன்க்ளூட் என்னோட மாடல் நேம் அது இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் அட்மினில் வந்துட்டு நம்ம மாடல் நேமை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அட்மினில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னோட மாடல் நேமு. ஸோ கிளாஸ் நேமு, கிளாஸில் வந்துட்டு நான் எனக்கு எது எதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் காலம் வைஸ் அங்கிறது கொடுத்துட்டு ஃபில்டர் ஆகிறதுக்கு உண்டான நேம்ஸ் கொடுத்தாச்சு. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆத்தென்டிகேஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த கீவேர்டு எடுத்துட்டு நமக்கு ஏதாவது ஆப்புக்கு உண்டான ரிலேட்டடான நேம்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அதை சொல்கிறதா வந்துட்டு சைட் ஹெட்டர், இண்டெக்ஸ் டைட்டில், தென் சைட் டைட்டில் அப்படிங்கிறதுலாம். அதுக்கப்புறமேட்டிக்கு நான் வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட்ஸில் வந்துட்டு பேஸ் டெம்ப்ளேட்ஸில் என்னோட லைப்ரரிஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் இன்க்ளூட் பண்ணிட்டேன். தென் ஸ்டாட்டிக்கில் வந்துட்டு நான் இமேஜஸும் தென் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டும் வந்துட்டு எழுதியிருக்கேன். இமேஜஸ் வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை எழுதியிருக்கு. தென் சிஎஸ்எஸ் எழுதியிருக்கேன். இது வந்துட்டு என்னோட ஸ்டைலுக்கு உண்டான சிஎஸ்எஸ். தென் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு எழுதியிருக்கு. எதுக்காக இந்த வேலிடேஷன் பண்ணுறதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு எழுதியிருக்கு. ஃபில்டரிங் கமெண்டு, தென் லிஸ்ட் வியூவை மாற்றணுமா, கிரிட் வியூவை மாற்றணுமா, அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸும் எழுதியிருக்கு. தென் வந்து கிளாஸ் கரண்ட் பட்டன் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, தென் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு உண்டான கமெண்ட்ஸு அதுவும் எழுதியிருக்கேன். இதுதான் வந்து ஃபில்டரிங் உண்டான கமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன். எழுதியாச்சு. இது எப்படி அப்ளை பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம். டெம்ப்ளேட்ல ப்ராடக்ட்ஸ்ல அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு பட்டன் ஒன்று, நியூ பட்டன் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்துடும். மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதுதான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வேணால் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபில்டருக்கு உண்டான ஆப்ஷன். ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபில்டருக்கு உண்டான ஆப்ஷன் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த ஃபில்டரிங் உண்டான ஆப்ஷன். தென் வந்துட்டு லூப் மூலமாக வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணி விடுறோம். அந்த ஒன் பை ஒன்னா வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி விட்டுருக்கோம்.
சிம்பிள் நம்மளோட மாடல்ஸ்ல இன்க்ளூட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லூப் மூலமா இன்க்ளூட் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் இந்த மை ஃபங்க்ஷனை எடுத்து அதுல இருந்து செட்டப் கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு. என்னென்ன இருக்கோ அது அப்படியே வரும், கிளிக் ஆகி வரும். ஸோ நான் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிள் ரோவை வச்சு தான் நான் வந்துட்டு ஃபில்டரிங்கே யூஸ் பண்ணுவேன். டேபிள் வச்சிருக்கேன், டேபிள் ரோவில் டேபிள் டேட்டாஸ் வச்சு தான் ஃபில்டர் பண்ணுறேன். அதுக்குண்டான கமெண்ட்ஸில் இதில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சரி, ரன் ஆயிடுச்சு. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இதாகும். இது ப்ராசஸிங்ல இருக்கு. இதோட என்னோட லோக்கல் ஹோஸ்ட். நம்ம இந்த டூல்ஸ்ல ரன் டாஸ்க் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா manage.py என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பைத்தான் manage.py அப்படிங்கிற கமாண்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இதுல வந்துட்டு ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இதுதான் நான் போட்ட ப்ராஜெக்ட். ஜஸ்ட் நம்ம நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இதோட மெயின் இது. இப்போ லிஸ்ட்லன்னு வந்து கிரிட் லைன் கொடுத்துருக்கு. இப்போ ஜஸ்ட் நான் ஒரு ஐட்டம் சர்ச் பண்ணுறேன், வாட்ச் வேணும் அப்படின்னா வாட்ச் WAT. இதில் கொடுத்துருக்கிற எல்லா ஃபீல்டுக்குமே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால எல்லா ஃபீல்டுமே வந்துட்டு சர்ச் பண்ணி நமக்கு ஃபில்டர் பண்ணுவோம். 15,000 இருக்கிற அமௌண்ட்ல இருக்கிறது ஏதாவது கொடுத்தாலும் ஃபில்டர் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸுமே ஃபில்டர் பண்ணி வரும். தேங்க்யூ.